ஆமாங்க, எல்லா டாக்டர்ஸும் இப்ப டியூட்டிக்கு வந்துட்டாங்க. கூடுதலா நாமக்கல் மற்றும் சேலத்துல இருந்து கூடுதல் மருத்துவர்கள் வந்துகிட்டு இருக்காங்க. தேவையான அளவுக்கு மருத்துவ மாத்திரைகள் எல்லாமே இருக்கு, மருத்துவர்கள் இருக்காங்க. பாதிக்கப்பட்டவங்களுக்கு தகுந்த சிகிச்சை மிக வேகமாக மருத்துவமனையில சிகிச்சை பெற்றுட்டு இருக்காங்க. அவங்களை எப்படி கண்காணிக்கிறதுக்கு அவங்களுக்கு நான் தனியார் மருத்துவமனைக்கு நாங்களே போய் நேரில் பார்த்தோம். அங்க டாக்டரை சந்திச்சு அங்க இருக்க மருத்துவர்களும் சிகிச்சை அளிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களையும் பார்த்து அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்திருக்கோம். எந்த சிகிச்சைகள் இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனை அனுமதிக்கப்பட்டவங்களுக்கு அவங்ககிட்ட எதுவும் கட்டணம்லாம் வாங்காதீங்க, நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்லியிருக்கோம். தகுந்த சிகிச்சை கொடுத்துட்டு இருக்கோம். உயர் சிகிச்சை தான் கொடுக்குறாங்க. முதலமைச்சர் அதான் உத்தரவிட்டாங்க. மாவட்ட ஆட்சியர், காவல்துறை அதிகாரிகள் நேர்ல இருந்து அவங்களுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யணும், உயர் சிகிச்சை கொடுக்கணும் அப்படிங்கிறது முதலமைச்சருடைய ஆணை. குழந்தைகள் நிறைய பேர் இருக்கிறத பார்க்க முடியுது. அவங்களுக்கு சிறப்பு சிகிச்சைக்கு எல்லாத்துக்குமே தனித்தனியா சிகிச்சை, எல்லா சம்பந்தப்பட்ட குழந்தைகள் சம்பந்தப்பட்ட மருத்துவர்களும் இப்ப பணியில் இருக்காங்க. முழுவதுமா மருத்துவக் கல்லூரி சேர்ந்திருக்கக்கூடிய அனைத்து மருத்துவர்களும் இப்ப பணிக்கு திரும்பி இருக்காங்க, சிகிச்சையில இருக்காங்க. இருக்காங்க, மொத்தம் 31 பேர் இருந்திருக்காங்க சார். கொஞ்சம் குழந்தைகளும் இருக்காங்க, பெண்கள் இருக்காங்க. அதனால இப்ப அது சம்பந்தம் பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா தொடர்ந்து இப்ப சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. எந்தவித மேலும் கூடுதலாக எந்தவித உயிர் சேதம் ஏற்படாத அளவிற்கு மாவட்ட நிர்வாகம், அரசு மருத்துவமனை, மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை விரைவா சிகிச்சை கொடுத்துட்டு இருக்காங்க. இது பத்தி என்ன விசாரணை என்ன பண்ணிருக்கீங்க? எதனால என்ன சிகிச்சை முடிப்போம். பாதிக்கப்பட்டவங்களுக்கு இப்ப சிகிச்சை கொடுக்கணும், அதுக்கான எமர்ஜென்சி போயிட்டு இருக்கு. இது முடியட்டும், மத்தெல்லாம் நாளைக்கு பேசுவோம். முதல்ல இது ரொம்ப முக்கியம், உயிர் காக்கிறது ரொம்ப முக்கியம். இதை முடிச்சுக்கிட்டு அப்புறம் பேசுவோம். காவல் கண்காணிப்பாளர் இருக்காங்க, மாவட்ட ஆட்சியர் இருக்காங்க, எல்லாம் உயர் அதிகாரிகள் இருக்காங்க, ஐஜிங்க இருக்காங்க, எல்லாருமே இருக்காங்க. அதனால கண்டிப்பா அதுக்கு வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு.